என்னடா என்ன கூப்பிடாம கோயில்ல வந்து உட்காந்துட்ட? அடா நான் உன் வீட்டுக்கு வந்தேன்டா. நீ உன் பொண்டாட்டி உன் மோமன் எல்லாமே ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இது ஏன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளால ஒரு சவுண்ட் வருமேன்ட்டு நான் நேரா நீ வர்றபடி வான்னு நான் கோயிலுக்கு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, என் மகன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். சரி, அதுக்கு நானும் சம்மதம் சொல்லிட்டேன். என் பொண்டாட்டி நச 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 நசன்னு ஒரே சண்டை, ஒரே சவுண்டு, வீட்டுல நிம்மதியே இல்லை. அதுதான் நான் பார்த்துட்டு இங்க வந்துட்டேன். அதாவது எங்க வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் வாழ்க்கை அப்படி நச நசன்னு இருக்கு. என் பையனாவது லவ் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்கட்டுமேனு தான் நான் இப்ப சம்மதம் கொடுத்துட்டேன். ஆமா, நீ லவ் பண்ணி தானே கட்டின, உன் வாழ்க்கை எப்படி போகுது? உட்கார் சொல்றேன். நான் லவ் பண்ற காலத்துல எப்படி பேசுனா, கல்யாணத்துக்கு எப்படி பேசுனாங்கிறத சொல்றேன். சொல்லு. அன்னைக்கு என்னங்க கேட்கலையா? என் வாய்ஸே இப்படிதாங்க. நான் சத்தம் போட்டே பேச மாட்டேன். என் வீட்டுல கூட நான் பொறுமையா தான் பேசுவேன். பொறுமையா பேசுறேன். எதுக்கே பொறுமையா பேச சொல்ற? என் வாய்ஸே அப்படிதான். உன்கிட்ட எல்லாம் பொறுமையா பேசினா உன் மரமண்டைக்கு ஏறாதியா? என்னது வாங்க போங்கன்னு பேசக்கூடாது? முடியாது முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்துதான் பேசுவேன். உங்களையும் அப்படிதான் பேசுவேன். என்னது மரியாதையா? உனக்கு மரியாதை கொடுத்தா இந்த வீட்டுல ஒரு வேலை நடக்காது. இந்த கடைக்கு போயிட்டு வா. என்னடா அப்படி சொல்ற? மீதியை கேளு. சொல்லு. நேத்து நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். என்ன போய்ங்க? கோயிலுக்கு போறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு பசங்க கூட படத்துக்கு போயிட்டேன். அட விடுங்க விடுங்க, இதெல்லாம் ஒரு பொய்யா? மாத்தி சொல்லிருப்பீங்க அவ்வளவுதான். ஐய, நீ வாய திறந்தாலே பொய் பித்தலாட்டம் பிராடுதான். என்னைக்குதான் நீ உண்மையை பேச போற? பின்னாடி என்ன சத்தம் கேக்குது? அம்மாவுக்கு முடியல, அதான் தோசை ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓ, நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிச்சனுக்குள்ளேயே போக கூடாது. நீங்க ரூம்ல இருந்துட்டு ஆர்டர் போடணும். நான் சமைச்சு கொண்டாந்து தருவேன். வீட்டு வேலை எல்லாம் நான் தான் பார்ப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ரூம்ல இருங்க, நீங்க ஆர்டர் மட்டும் பண்ணுங்க, உங்களை சமைச்சு கொண்டாந்து கையில தரேன்னு சொன்னேன். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னந்தான். ஆர்டர் போட்டா இருக்கிற இடத்துல கொண்டாந்து தர்றேன்னு சொன்னந்தான். அதுக்காண்டி ஒரு மனுஷன் வந்து 10 தோசை 12 தோசை திம்பானா? உங்க அம்மாவுக்கு 5 தோசை, உங்க அப்பாவுக்கு 6 தோசை. இதெல்லாம் சமையல் கட்டா அன்னதான கூடமாது? என்னங்க ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, முத மாசம் சம்பளம் வந்துச்சு, அப்பா அம்மாட்ட கொடுத்தேன், அதான் சந்தோஷமா இருக்கிறேன். ஓ அப்படியா? கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பளத்தை ஒன்ட்ட தானே தர போறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க எப்பவுமே உங்க அம்மா அப்பாட்ட தான் கொடுக்கணும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு மாசம் சம்பளம் மாதிரி என் கையில கொடுத்துருக்கீங்களா? உங்க அப்பா அம்மாட்டே தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அதோட செத்து தொலைய மாட்டேங்குது. இப்பவே கண்ண கட்டுது. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிச்சிட மாட்டேன்ல? நானும் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கேன். உங்களையும் உங்க ஃபேமிலியும் நான் என்னைக்கும் பிரிக்க மாட்டேன். நீங்க வெளியூருக்கே வேலைக்கு போனா கூட உங்க ஃபேமிலியோட தான் நான் எப்பயும் இருப்பேன். எப்பயும் உங்க அப்பா அம்மா கிட்ட நான் உங்களை பிரிக்க மாட்டேன். தனி கொடுத்தோம் போகலாம். நீ தான் சொன்ன நம்ம தனி கொடுத்தோம் போவோம்னா நம்ம குடும்பத்தோட வாழ்வோம்னு சொன்ன. இப்ப தனி கொடுத்தோம் போகணுங்கிற? ஆமா, சொன்னந்தான். குடும்பத்தோட இருப்போம்னு சொன்னந்தான். உங்க அப்பாவை பார்த்தா அம்மன் படத்துல வர சண்டை மாதிரி வராரு. உங்க அம்மாவை பார்த்தா சொர்ணா மாதிரி சண்டைக்கு வருது. இதெல்லாம் குடும்பம் ஆடாதலாம். வேற போலாம். என்னங்க இருமுறீங்க? அச்சோ, ஜுரமா இல்ல கோல்டா? நான் உங்க பக்கத்துல இருந்திருந்தா ரசம் வச்சு கொடுத்துருப்பேன். உங்க வீட்டுல எல்லாம் என்னத்த பாப்பாங்களோ தெரியல. கண்டதையும் தின்னுட்டு வந்து படுத்தாச்சா? இதுல வேற துறைக்கு சளி பிடிச்சிருக்கு. ரசம் கிசம் வச்சு கொடுப்பாங்கிற நினைப்புல இங்க உள்ள வேலையா பார்க்க முடியல. சளி பிடிச்சுக்கிறதால செத்துக்கிட்டு பெறமாட்டேன். ரசம் வச்சு குடியா? ஐயா என்னது? எனக்காக எல்லார்ட்டையும் சண்டை போடுவீங்களா? சீ போங்க. எனக்காகலாம் பெரியவங்கள்ட்ட எல்லாம் சண்டை எல்லாம் போடக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்காண்டி ஊரோட முன்னாடியே சண்டை போடுன்னு சொன்னேன். இப்ப என்ன வாய முடின்னு சொன்னேன்னு உட்கார்ந்துருக்கேன். உன்னால என்கிட்ட மட்டும் தான் சண்டை போட முடியும். எனக்காண்டி நீ யார்ட்டையுமே சண்டை போட மாட்டேன். சி போறாங்க என்ன? போதுண்டா. என்னடா ஒரு நாளே சொல்லுவருக்கு இந்த கதைய? ஒரு நாள் இல்லடா, ஒரு மாதமே சொல்லுவேன். போதுண்டா வாடா வீட்டுக்கு போ. வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அப்படிதான் இருக்கு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அப்படிதான் இருக்கு. இந்த பொண்டாட்டின்னு வந்துட்டா இப்படித்தான்.